இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல செகண்ட் லெசன் பார்க்க போறோம் பாப்பா. செகண்ட் லெசன் என்ன? எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டின்னா என்ன? மின்சாரம். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ. ELECTRICITY எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி. ஓகே. எலக்ட்ரிசிட்டி நமக்கு எது எதுக்கு யூஸ் ஆகுது? வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸும் எலக்ட்ரிசிட்டிஸ்ல தான் மேக்ஸிமம் அதில் தான் வேலை செய்யுது இல்லையா? செல்போன் கூட சார்ஜ் பண்ணோம்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தான் வேணும் இல்லையா? கம்ப்யூட்டரு, லைட் எரியறது, அடுப்பு, நீ எலக்ட்ரிக்கல் அடுப்பு வச்சிருக்கோம்ல, அது கிரைண்டர், மிக்ஸி, வாஷிங் மிஷின், எல்லாமே அயர்ன் பாக்ஸ் எல்லாமே நம்ம எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அதுதான் போட்டிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டினா வீட்டில் என்ன ஆகும்? எந்த வேலையும் ஓடாது இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதை பற்றி ஒரு பாடம் வச்சுருக்காங்க, நம்ம படிப்போம். என்னது? அண்டர்ஸ்டாண்டிங் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் அண்ட் லேர்ன் டு ட்ரா த சர்க்கியூட் டயக்ராம். சர்க்கியூட் ஸ்பெல்லிங் என்ன? சர்க்கியூட். சி ஃபர்ஸ்ட் சி வந்து ச, செகண்ட் சி வந்து க. சர்க்கியூட். Understanding the difference between conventional current and electron flow. Conventional current and electron flow. Understanding the different types of current circuit based on flow of electricity and the connection of bulbs in circuit. Connection of bulb. Distinguish difference between cell and a battery. Cell na enna, battery na enna. அடுத்தது understanding the effect of electric current and factors affecting the electric current. Effect of electric current. Okay va? அடுத்தது applying their knowledge in identifying the components of electrical circuit. Understanding the discrimination between different types of circuit. Circuit ங்கற ஸ்பெல்லிங் என்ன? CIRCUITS. Circuits. Doing numerical problems, drawing circuit diagrams. Numerical problems na mathematics நல்லா தெரியணும். ஓகேவா? அதனால டேபிள்ஸ்லாம் ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். அப்பதான் நான் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். நீங்கள் ஹையர் கிளாஸ் போக போக நிறைய மேத்ஸ் வரும் எல்லா சப்ஜெக்ட்லேயும். எப்படி? எல்லா சப்ஜெக்ட்லேயும் மேத்ஸ் வரும். டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாம் போட்டாகணும். புரியுதா? அதனால மேத்ஸில் ஸ்ட்ராங்காக நீ இருந்தாலும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். In 1882, when it was sunset in the west, that miracle happened in New York City. When Thomas Alva Edison gently pushed the switch of 40,000 bulbs in 9,000 houses suddenly got light up. எப்போ நியூயார்க் சிட்டியில் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், ஓகேவா, இருந்தார். எந்த இயரில்? 1882. அவர் சுவிட்ச் ஆன் பண்ணி 9,000 ஹவுஸ் ஹோல்டில் 14,000 பல்ப் இது மாதிரி எரிய விட்டார். ஓகேவா? தட் இஸ் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் த மேன்கைண்ட். மேன்கைண்ட் என்ன? மனுஷன் கண்டுபிடிச்சதுலேயே மிக சிறந்த கண்டுபிடிப்பு. இன்வென்ஷன் என்ன? கண்டுபிடிப்பு, நியூ இன்வென்ஷன். கரெக்டாக புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? புதுசாக எக்ஸிஸ்டிங் இல்லை, நியூலி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் இன்வென்ஷன். ஓகேவா? அந்த கண்டுபிடிப்பு என்னது? எலக்ட்ரிசிட்டி தான். From then the world was under the light, even in the night. கரெக்டா? Many countries began using electricity for domestic purposes. நம்ம என்ன பண்றோம்? டொமஸ்டிக் பர்பஸ் தான் யூஸ் பண்றோம், அவுட் சைடும் யூஸ் பண்றோம். Many countries domestic. டொமஸ்டிக்னா என்ன? இப்போ நைட் யூஸ் பண்றதுலாம் என்ன? டொமஸ்டிக் தானே. ஓகே. 17 years after in New York, in 1899, electricity was first came to India. எப்ப இந்தியாவுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்தது? 1899. எலக்ட்ரிசிட்டி ஃபர்ஸ்ட் கேம் டு இந்தியா. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நாட் ஈவன் ஜஸ்ட் 100 இயர்ஸ் மேலே ஒரு 21 இயர்ஸ் அவ்வளோதான். 1899. எஸ் எஸ். இப்போ 2020 நடக்குது. ஆமாம், அப்போ 121 இயர்ஸ் ஆகும். கரெக்டா? ரைட். அடுத்தது
The Calcutta Electric Supply Corporation Limited commissioned the first thermal power plant in India on 17th April 1899. Okay, va? Around 1900 இருக்குல்ல போன செஞ்சுரி the thermal power station was set up in Basin Bridge, Madras. Basin Bridge சென்னை இருக்கு இல்லையா, அங்கதான் ஃபர்ஸ்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன் செட்டப் பண்ணாங்க. புரியுதா? இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட் ஆன்சர்ல கேட்கணும். விச் இயர்? 1900. என்ன பிளான்ட்? தெர்மல் பவர் பிளான்ட். எந்த ஊர்ல? மெட்ராஸ். சென்னையில. சென்னையுடைய ஓல்டு நேம் தான் மெட்ராஸ். அதனுடைய நியூ நேம் இப்ப இருக்கிற நேம் சென்னை சொல்லுவாங்க. எந்த இடத்துல? பேசின் பிரிட்ஜ். ஆமா. The power was distributed to the government as general hospital, electrical tramways and certain residential areas in Madras. Today electricity is a common household commodity. Okay va? In your class 6 we learned about electricity and their sources. Correct? Sources la namu kadchunga thermal, atomic, hydro. கரெக்டா? எலக்ட்ரிசிட்டி அது வந்து ஹைட்ரோன்னா வாட்டர்ல இருந்து எடுக்கிறது, தெர்மல்னா ஹீட்ல இருந்து எடுக்கிறது அல்லது நெருப்புல இருந்து எடுக்கிறது, ஏதோ ஒண்ணு. ஃபயர்ல இருந்து எடுக்கிறது. அடுத்தது என்னது? ஆட்டம், அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது இல்லாம இன்னும் நிறைய எல்லாம் இருக்கு, அது பார்த்துக்கலாம் நம்ம. From operating factories, running medical equipments like ventilators, communications like mobile, radio, TV, drawing water to the agriculture field, and light up homes, electricity is important. Drawing water to agriculture என்ன அர்த்தம்? கீழ இருந்து லேண்ட்ல இருந்து வாட்டர் வந்து எடுக்கிறாங்கல்ல, எப்படி எடுக்கிறாங்க? மோட்டர் போட்டா மேல வருதா? சேலத்துல எப்படி இருக்கு? கிரவுண்ட்ல கீழே எங்கேயோ இருக்குது வாட்டர், we don't know where. பைப் போட்டு வாட்டர் போட்டு கிணறு வச்சிருக்கீங்களா, போர் போட்டு அந்த வாட்டர் எப்படி வெளியே எடுக்கிறது? ஹவு டு ட்ரா த வாட்டர், அதுதான் இந்த டிராயிங். ட்ரா த வாட்டர் ஃப்ரம் த கிரவுண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் இட் டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஓகேவா? அது இல்லாமல் நிறைய இருக்கு. ஓகேவா? we have learned all the materials are made up of small particles called atom. we have learned that நமக்கு முதல்ல தெரியும், என்ன தெரியும்? பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே மேட் அப் ஆஃப் ஆட்டம். ஆட்டம்னா என்ன? சின்ன துகள். ஆல் மெட்டீரியல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் கால்ட் ஆட்டம். ஆட்டம்னா என்ன சொன்னேன் நான்? அணு அப்படின்னு சொன்னேன்னா, ஆட்டம்னா அணு. தமிழ்ல அணு, இங்கிலீஷ்ல ஆட்டம், ATOM. ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் எனி மெட்டீரியல். இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். they will bind densely and form an image. ஓகேவா? ஈவன் ஏர்ல கூட இருக்குது ஆட்டம். சரியா? the center of the atom is called nucleus. ஒவ்வொரு ஆட்டமுக்கும் சென்ட்ரல் பார்ட்டுக்கு இல்லையா, அதுக்கு பேரு நியூக்ளியஸ். இந்த பார்ட்டுக்கு பேரு நியூக்ளியஸ். ஓகேவா? the nucleus consists of proton and neutron. Proton and neutron. Protons are positively charged, neutrons have no charge. Negatively charged electrons evolve around the nucleus in circular orbit. Circular orbit na வட்டமான வடிவத்துல சுத்தம். Electricity is a form of energy that associated with electric charges. What is electricity? Electricity is a form of energy that is associated with electric charges that exist in an atom. Electricity na enna theriyuma? It is a type of energy. It is a form of energy that exists in a smallest part of any object, that is atom. Okay va? இப்போ பாரு, இங்க இருக்கிற பார்ட்ஸ் வச்சு நம்ம எல்லாம் பண்ணலாம். You take an atom. Atom is a minute part which you cannot see in the naked eye. ஓகேவா? The center part of the atom is called nucleus. Nucleus consists of proton and neutron. Nucleus consists of proton and neutron.
Proton consists of positive energy. Neutron consists of no energy. எப்படி? not energy. அதுக்கான ஆனா we have another one called electron. Electron will go around neutron. Sorry, go Neutron. around the nucleus in circular orbit. Nucleus, neutron. நியூக்ளியஸ்க்கு நியூட்ரானும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. நியூக்ளியஸ்ங்கிறது ஆட்டமோட சென்டர் பார்ட். இந்த நியூக்ளியஸ்ல we have two parts. One is proton, second one is neutron. Proton consists of positive energy. Proton consists of positive energy. Neutron has no energy. But there is another part called electron which consists of negative energy. Okay, which contain negative energy charged. Okay, that goes around nucleus in circular manner. Okay, that goes around nucleus in circular manner. This is the part. Atom part draw பண்ணுன்னு சொல்லுவாங்க. Very easily draw பண்ணலாம். வட்டமா first போட்டுக்கணும். நடுவில் 2-3 இது ப்ளஸ் ப்ளஸ் போட்டு இந்த ப்ளஸ்ஸுக்கு பேர் புரோட்டான், பிளாங்காக இருக்கிறதுக்கு பேர் நியூட்ரான். அதுக்கப்புறம் வெளியே 2-3 சர்க்கிள் போட்டு ப்ளஸ் மைனஸ் அதுக்கு பேர் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேர்த்து போடுற பேருக்கு பேர் நியூக்ளியஸ். இது எல்லாமே சேர்த்து தான் ஆட்டம். வெரி ஈஸி, ரைட்? வாட் இஸ் an activity? Now it is very good activity. Okay, comb your dry hair. Comb your dry hair. தலைய சீவு. Immediately after combing the dry hair, bring the comb closer to the bit of paper. What will happen? Bit of paper பக்கத்துல கொண்டு வா. After combing, what will happen? It will attract the paper. Yes, that is the electricity available in the comb. You see? Bring the comb close to the bits of paper. What will you observe? When you are getting up the plastic chair, from the plastic chair, when you are getting up from the plastic chair, the nylon shirt seems to be stuck to the chair and make crackling sound. இந்த மாதிரி சேர்ல உட்காந்துட்டு நைலான் ஷர்ட் போட்டு இப்படி எந்திரிச்சா இது இங்கே ஒட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் சில சமயம். சேர்ல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இப்படி எந்திரிச்சா. Why? Because electricity. இங்கே பாரு. What is the reason for that creation of sound? A balloon sticks to the wall without any adhesive after rubbing on your hand. Do you know the reason for all? In all the above activities, when a body is rubbed against some other body, it became charged. Charged enna? Electrically charged. You test this one. You take a comb, rub it in a cloth and put it near the paper. It will suck. Do you want to test that one? Go. Get the comb. Okay, va? When you are rubbing the electrically charged அது மாறும். Okay, va? Any body will become electrically charged. சரியா? Okay. You see. Electric charge is measured in unit called coulomb. Electric charge is measured in unit called coulomb. Coulomb spelling என்ன? C-O-U-L-O-M-B. C-O-U-L-O-M-B. Coulomb. 1 unit of coulomb is charge of approximately 6.242 into 10 power 18 protons or electrons. 1 unit of coulomb என்ன? இப்போ எல்லாத்துக்குமே யூனிட் இருக்குன்னு சொன்னோம்ல, எல்லாத்துக்குமே we have units. அதே மாதிரி இங்க எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எல்லாம் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம என்னன்னு சொல்றோம்? கூலும் அப்படிங்கிற யூனிட் மூலமா நம்ம வந்து அளக்கணும். கூலும் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு. இந்த 1 யூனிட் ஆஃப் கூலும்னா என்ன? 1 யூனிட் ஆஃப் கூலும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் த சார்ஜ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 6.242 into 10 power 18 protons or electrons. இது தெரிஞ்சிட்டா போதும்.
electric charge are generally denoted by Q. Q. electric charge எப்படி denote பண்ணுவாங்க? Q. Q. ஏரியா எப்படி பண்ணுவாங்க? A ஸ்கொயர் A square. இல்லையா? சைடு என்னன்னு சொல்லுவாங்க? இப்ப L என்ன லென்த், B னா breadth. எப்படி நம்ம சொல்றோம்ல எல்லாத்துக்கும் ஒரு சிம்பல் வச்சிருக்கோம்ல, h னா ஹைட் வச்சிருக்கோம்ல, அது மாதிரி இதுக்கு என்ன சொல்றோம் நம்ம? எலக்ட்ரிக் சார்ஜ் என்னன்னு சொல்றோம்? Q அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? then we have electric current. electric currentனா மூவ்மெண்ட். ஓகேவா? the flow of electric charges என்னது? the flow of electric charge constitute an electric current. flow என்னப்பா? movement. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆவறது, அதுக்கு பேரு தான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்னு பேரு. ஓகேவா? for an electric appliance to work, electric current must flow through it. ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் பொருள் வந்து வேலை செய்யணும்னா நமக்கு என்ன பண்ணணும்? அது வழியா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளோ ஆகணும், எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும். ஓகேவா? மூவ் ஆகணும். The electric current is measured by the amount of electric charge moving per unit time at any point in the circuit. The conventional symbol for current is I. ஓகேவா? எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு சிம்பல் என்ன? I. ஓகேவா? எலக்ட்ரிக் சார்ஜுக்கு என்ன? Q. அதான் நம்ம பார்க்கணும். சரியா? எலக்ட்ரிக் சார்ஜ்னா I. எலக்ட்ரிக் சார்ஜ்னா Q, எலக்ட்ரிக் கரண்ட்னா I. ஓகேவா? கரண்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் போறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா எலக்ட்ரிக் சார்ஜ் போகுது இல்லையா? அதுக்கு பேரு கரண்ட்னு பேரு. அப்படி போனாதான் எல்லா எலக்ட்ரிக் அப்ளையன்ஸும் வேலையே செய்யும். அப்படி போனாதான் எல்லா எலக்ட்ரிக். இந்த பல்பு எப்படி வேலை செய்யுதுன்னா, கரண்ட் வந்து இந்த சுவிட்ச் வழியா அப்படியே போயிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும். அப்பதான் அது எரியும். அது நீ பார்க்க முடியாது. ஒயர் வழியா போயிட்டு பல்புக்குள்ள பூந்து அப்படி வெளியே வர்றதுனால தான் பல்பு எரியுது. That is the flow of electric current. என்னது? flow of electric current ன்னு சொல்லுவாங்க. ரைட். இங்க பாரு, கிராஸ் செக்ஷன் ஏரியா பாரு. இது மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ் எல்லாம் இப்படி மூவ் ஆகும். எப்படி? எலக்ட்ரிக் சார்ஜ் will move on a wire. இத ஒயர்னே கூட வெச்சுக்கோ. யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் தான் நம்ம வந்து I ன்னு சொன்னோம் இல்லையா? அது எப்படி சொல்லணும்? I ன்னு சொல்லணும். அது எப்படி சொல்றாங்கங்கிறது பாரு. ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் தான் SI னா. International Standard unit for measuring and electric current is ampere. ampere. Ampere தான். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஒரு யூனிட் வேணும்ல, அதுக்கு பேர் தான் வந்து சரி. The SI unit for measuring an electric current is the ampere. ஓகேவா? which is the flow of electric charge. flow னா என்ன? flow electric charge ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்ல? flow னா மூவ். flow of water னா என்ன? வாட்டர் மூவ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அதுதான் flow of electric charge ன்னு சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு ஆம்பியர். எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுங்கிறத பொறுத்து சொல்லுவாங்க. அதுக்கு பேரு எலக்ட்ரிக் கரண்ட். which is the flow of electric charge across the surface at the rate of 1 coulomb per second. at the rate of 1 coulomb per second. இது கண்டிப்பா கேட்பாங்க, கண்டிப்பா சொல்லணும். the SI unit for measuring electric current is ampere. Ampere, which is the flow of electric charges across a surface ஒரு சர்ஃபேஸ் வழியாக. எப்படி? ஒரு சர்ஃபேஸ் வழியாக. அதான் across the surface at the rate of
accelerator 1 coulomb per second. 1 coulomb per second. ஓகே 1 coulomb per second என்ன எலக்ட்ரிக்கல் சார்ஜ் எவ்வளவு சார்ஜ் எப்படி அளக்குறாங்க கூலும் மூலமா அளக்குறாங்களா எலக்ட்ரிக் சார்ஜ் எந்த யூனிட் மூலமா அளக்குறாங்க கூலும் Coulomb. எலக்ட்ரிக் சார்ஜ் எந்த யூனிட் மூலமா அளக்குறாங்க Coulomb. கூலும் ஸோ எவ்வளோ கூலும் வந்து போகுது ஒரு செகண்டுக்கு அப்படிங்கிறத பொறுத்து எவ்வளோ கரண்ட் அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க சரி I is equal to I equals to Q Q by by T. T. இப்ப Qங்கிறது என்ன கூலுமா Qங்கிறது என்னது கூலும் தானே எலக்ட்ரிக் சார்ஜா Tங்கிறது டைம் Tங்கிறது Time. டைம் என்ன செகண்ட்ஸ் பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க பாரு என்னன்னு Where I equal to equal to current current in ampere in ampere Q to equal to electric charge electric charge in in coulomb coulomb. that is C. T is equal to time taken. Time taken என்ன seconds. Seconds. That is in seconds. ஓகேவா இப்போ இங்க பாரு என்ன சொல்லியிருக்காங்க current charge time. Current Current charge time. current time. இது electricity. சரியா இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க I Q T is equal to E ன்னு வரும் E Yeah. எலக்ட்ரிக் சார்ஜ் சரி எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய மேத்தமேட்டிக்ஸ் வரும் ஓகேவா பார்க்கணும் ஒவ்வொன்றும் ஃபார்முலா கொடுத்துருவாங்க அந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம போடணும் ரீப்ளேஸ் பண்ணணும் இப்போ கியூனா என்ன டீனா என்ன அதெல்லாம் பார்த்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நிறைய மேத்தமேட்டிக்ஸ் போட வேண்டியிருக்கும் இஃப் 30 கூலும் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோ த்ரூ எ ஒயர் இன் 2 minutes இந்த ஒயரில் என்ன 30 கூலும் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோ எவ்வளோ நேரத்துக்கு 2 minutesக்கு எவ்வளோ நேரத்துக்கு 2 minutes கால்குலேட் த கரண்ட் இந்த ஒயர் இந்த ஒயரில் போகிற கரண்ட் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஒயரில் போகிற கரண்ட் பார்த்தாலாம் தெரியாது தொட்டா தூக்கி ஓகேவா ஸோ இங்கே பாரு சார்ஜ் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான் எலக்ட்ரிக் சார்ஜ் Q is equal to 30 கூலும் கிடைச்சிருச்சா அடுத்தது டைம் எவ்வளவு 2 minutes 2 minutesங்கிறது எவ்வளவு 60 seconds. 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ் அப்போ மொத்தம் எவ்வளோ செகண்ட்ஸ் 120 seconds. 2 into 60 போட்டால் எவ்வளோ வரும் 120 seconds. அப்போ கரண்ட் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க கரண்ட்டுக்கு I equal to Q by T அப்போ என்ன அது I equal to Q by T னா Q எவ்வளவு 30 30 தானே சார்ஜ் 30 charge டிவைட் பை divided by 120 போட்டா எவ்வளவு வரும் 0.25 ஆம்பியர் ஏங்கிறது என்ன ஏங்கிறது என்னது ஆம்பியர் the current flowing in that wire is 0.25 ஆம்பியர் அப்படின்னு எழுதணும் இந்த ஃபார்முலா தான் முக்கியம் I is current in ampere Q is charge in coulomb T time taken in seconds yes இப்படி வச்சு நம்ம கணக்கு போடணும் மினிட்ஸ் ஹவர்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் போடணும் ஓகேவா ரைட் இதுதான் மேத்தமேட்டிக்ஸ் ஃபண்டமெண்டல் இங்கிருந்தே நிறைய வரும் மேத்ஸ் இனிமேல் ஓகேவா இந்த வருஷத்துலேருந்து நிறைய மேத்ஸ் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் வரும் ஓகேவா அதனால் மேத்ஸில் நீ ஸ்ட்ராங் ஆகணும் ஓகேவா அடுத்தது கன்வென்ஷனல் கரண்ட் அண்ட் எலக்ட்ரான் ஃப்ளோ ஓகேவா இங்கே பாரு கன்வென்ஷனல் கரண்ட் ப்ளஸ் மைனஸ் ஒரு பேட்டரி எடுத்துருவோம் ஒரு பேட்டரி செல் இருக்குல்ல பேட்டரி செல் வச்சிருக்குல்ல இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் பாரு இப்போ இதுல எல்லாம் கேமரால எல்லாம் நம்ம போட்டு வச்சிருக்கோம் பாரு ஓகேவா இதை பார்த்தா பாசிட்டிவ் சார்ஜ் டைரக்ஷன் இந்த பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் டைரக்ஷன் இது பாசிட்டிவ் சார்ஜ் டைரக்ஷன் நெகட்டிவ் சார்ஜ் டைரக்ஷன் எப்பயுமே கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் போகும் எப்படி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் போகும் அப்போ இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் தான் போகும் எஸ் ஃபர்ஸ்ட் அங்க இருந்து தான் போகும் அப்போ என்ன பண்ணோம் இந்த பேட்டரியில ஒயர் கனெக்ட் பண்ண உடனே இந்த பக்கம் இருந்து எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும் எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்குதுன்னா என்ன அர்த்தம் எலக்ட்ரிக் கரண்ட்னு அர்த்தம்
கரெக்டா? எலக்ட்ரிக் கரண்ட் இந்த பக்கம் போகுமா, பாசிட்டிவ் சார்ஜ்லாம் இந்த பக்கம் போக ஆரம்பிக்குமா, போயிட்டு இந்த பக்கம் வரும். நடுவுல ஒரு பல்பு வச்சோம்னா என்ன ஆகும், அந்த பல்பு வழியா அப்படி போயிட்டு வரும். பல்பு சுத்தி வரும். எஸ், பல்பு வழியா போயிட்டு வரும். அப்படி பல்பு வழியா போனா அது எரிய ஆரம்பிக்கும். எதுவுமே இல்லைன்னா ஒண்ணும் இருக்காது. பல்பு வழியா போச்சுன்னா அந்த பல்பு அந்த ஆக்ஷன்ல எரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃப்ளோ எப்படி நடக்கும், இப்படியே வந்து இந்த பல்பு வழியா போய் பல்பை எரியும், அப்பதான் போனாதான் எரியும். அப்புறம் போயிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து இங்க ஜாயிண்ட் ஆகிடும். த ஃப்ளோ கண்டினியூஸ். த ஃப்ளோ கண்டினியூஸ். அப்போ கண்டினியூஸா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எண்ட். இதுதான் முக்கியமான பாயிண்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பயுமே கரண்ட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் போயிட்டு வரும். புரியுதா? ரைட். அடுத்தது இது பாரு, எலக்ட்ரான் ஃப்ளோ. எலக்ட்ரான் ஃப்ளோ. Electric charges flow from negative to the positive end. இது புரோட்டான் ஃப்ளோ தானே, இந்த பக்கம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இதுக்கு எலக்ட்ரான் எப்படி போகும், எலக்ட்ரானுங்கிறது எங்க இருக்கு பாரு. திஸ் இஸ் அன் எலக்ட்ரான். எலக்ட்ரான் எப்பயுமே என்ன பண்ணும், நெகட்டிவ் ஃப்ளோவில் இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி தானே இது. அது எப்பயுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகும். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகும். எது, conventional current flow from positive to negative. Electron flows from negative to positive. It will go like this. Okay va? Right. அடுத்தது என்ன, before the discovery of electron, scientists believed that electric current consists of moving positive charge. எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போச்சுன்னாவே எலக்ட்ரிசிட்டி பல்ப் எரியுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நெகட்டிவ் டு பாசிட்டிவும் போகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. சரியா? த மூமெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் கால்டு கன்வென்ஷனல் கரண்ட். கன்வென்ஷனல் கரண்ட் என்ன, மூமெண்ட் ஆஃப் The moment of positive charges. Positive charge என்ன, protons. Positive charge என்ன, கரெக்டா? அதே மாதிரி after electron was discovered, it was known that electron flow actually takes place from negative to positive terminal. ஓகேவா? After electron was discovered, it was known that electron flows actually taken place from negative terminal to positive terminal of the battery. This movement is known as electron flow. First இருக்கிறது என்ன, conventional current. Second இருக்கிறது என்ன, electron flow. Conventional current is in the direction opposite to electron flow. அது தெரிஞ்சா போதும். ரைட். அடுத்தது measurement of electric current. இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் போகிறது எப்படி மெஷர் பண்ணுறது, இதில் கரண்ட் போகுதா இல்லையான்னு எப்படி தெரியும், போய் தொட்டு பார்க்க முடியுமா? அது இல்லாமல் எவ்வளோ போகுதுன்னு எப்படி தெரியும், தெரியாது. சரி, கரண்ட் கம்மியாக போச்சுன்னா லைட் டிம்மாக எரியுமா, கரண்ட் அதிகமாக போச்சுன்னா லைட்டு பிரைட்டாக எரியுமா, சில சமயம் வெடிக்கவும் செய்யும். ஆமாம், இதனுடைய கெப்பாசிட்டி வந்து தாங்கலைன்னு வச்சுக்கோ, டபார்னு வெடிச்சிடும். ஸோ அப்படிலாம் எவ்வளோ போகணும்லாம் பார்க்கறதுக்கு தான் வந்து இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. கரண்ட் ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, நமக்கு ஐன்னு இருக்கா, ஆம்பியர் இருக்கா, அதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்ட் யூசிங் த டிவைஸ் கால்டு அம்மீட்டர். ஓகேவா? எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய டிவைஸ் பேர் அம்மீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, AMM GER. AM போட்டுட்டு மீட்டர் போட்டுருக்கு, அவ்வளோதான். அம்மீட்டர், AMM. முன்னாடி AM போட்டு. எஸ், அம்மீட்டர். கேப் போட்டுறக்கூடாது, ஒரே வேர்டு. The terminal of the ammeter are marked as plus and minus sign. ஓகேவா? An ammeter must be connected in series to the circuit. அப்படி பண்ணா எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
Instrument used to measure smaller current in milliampere or microampere range is designated as milliammeter or microammeter. குறைஞ்ச அளவு கரண்ட் கணக்கு போடுறதுக்கு என்ன யூஸ் ஆகுது? மில்லி அம்மீட்டர், மைக்ரோ அம்மீட்டர். ஒன்றும் வேண்டாம், இப்போ கிராம் போடுற, ஃபஸ்ட்டு போடும்போது கிலோகிராம் போடுற, அதுக்கப்புறம் கிராமுங்கிறது ஸ்மால் தானே, அதுக்கு கீழே மில்லிகிராம். அதெல்லாம் எப்படி அளக்கிறது? அந்த வெயிங் மிஷின் ரொம்ப சென்சிட்டிவான வெயிங் மிஷின் இருக்கணும்ல, இதெல்லாம் போட்டுப்பாங்க. எது கிலோகிராம் போட்டிருப்பாங்க. சின்னதா இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுவாங்க? மில்லிகிராம் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் கரண்ட்லையும் அதை அளக்கிறதுக்கு மில்லி ஆம்பியர் அண்ட் மைக்ரோ ஆம்பியர் ரேஞ்சுக்குரிய அம்மீட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒரு மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறது என்ன? 10 பவர் -3 ஆம்பியர். 1/1000 ஆம்பியர். 1/1000 ஆம்பியர். இது பேர் என்ன? 1 மில்லி ஆம்பியர். 1 மில்லிகிராம்ங்கிறது என்னப்பா? 1 கிராம்ங்கிறது என்ன? 1/1000 கிலோகிராம் தானே. அதே மாதிரி 1 மில்லிகிராம் எவ்வளவு? 1/1000 கிராம் தானே. அதே மாதிரி 1 மில்லின்னு வந்தாவே 1000ஆல டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். 1 மில்லிகிராம் மில்லி ஆம்பியர் ஈக்குவல் டு த எம் ஸ்மால்ல ஏ வந்து கேபிட்டல்ல போட்டிருக்காங்க. எம் ஸ்மால்ல ஏ கேபிட்டல்ல போட்டா மில்லி ஆம்பியர் அப்படின்னு அர்த்தம். எப்படி? மில்லி ஆம்பியர். மில்லிகிராம் போடுறீல்ல, எம்ஜி. மில்லி லிட்டர் எப்படி போடுற? எம்எல் போடுறீல்ல, அதே மாதிரி மில்லி ஆம்பியர். மில்லி லிட்டர் அளக்குறோம்லப்பா, அதேதான். 1 லிட்டர் 1 மில்லி லிட்டர்லாம் கண்டுபிடிக்கிறீல்ல, அதே மாதிரி தான். ஓகே, இங்க பாரு, 1/1000. 1/1000ங்கிறதுனால இந்த எத்தனை ஜீரோஸ் இருக்கீங்க? 3 ஜீரோ இருக்கிறதுனால 10 பவர் -3 போடுவாங்க. கீழே எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அது -3 போடுவாங்க. இதுக்கு பேரு மைக்ரோ ஆம்பியர். அதாவது இந்த மில்லி ஆம்பியர் இங்க போட்டுட்டு போடுறது தான் மைக்ரோ ஆம்பியர். அது பாரு, 1 மைக்ரோ ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் -6 ஆம்பியர், which means 1 divided by 1 tens hundreds thousand 10,000s lakhs 10 lakhs 1/10 lakhs ampere. 1/10 lakhs ampere. அது எழுதுறதுக்கு ஜீரோ எழுதுறதுக்கு கஷ்டங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க? 10 பவர் -6 போடுறாங்க. இது எழுதுறதுக்கு கஷ்டங்கிறதுனால இப்படி போட்டுருவாங்க. 10 பவர் போட்டு -6 போட்டுவாங்க. வெறும் 6 போட்டா 10 lakhs ஆகி போயிடும். -6 போட்டா 1 டிவைட் பை 10 lakhs. அதே தான் இங்கேயும். வெறும் 3 போட்டா 1000. 10 பவர் 3 என்னது? 1000. 10 பவர் 3 எவ்வளவு? 1000. இதே -3 போட்டா அதே 1000 போட்டு மேல 1 போட்டுரும். ஓகேவா? அதுதான் மைனஸ்ல இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? மைனஸ் போட்டாவே ஸ்மால் அமௌண்ட், ஸ்மால் நம்பர்னு அர்த்தம். மைனஸ் போட்டாவே ஸ்மால் நம்பர்னு அர்த்தம். அது இல்லாமல் போட்டால் பிக் நம்பர்னு அர்த்தம். சரி, ஒர்க்டு எக்ஸாம்பிள் பாரு. இஃப் 0.002a ஸ்மாலஸ்ட் நம்பர் தானே அது. கரண்ட் flows through a circuit, then convert the current into microampere. 0.002 ஆம்பியர் போகுது. மைக்ரோ ஆம்பியர்ல சொல்லணும்னா என்ன அர்த்தம்? மைக்ரோ ஆம்பியர். மைக்ரோ ஆம்பியர் சொல்லணும்னா என்ன அர்த்தம்? 10.-06ல நம்ம கன்வெர்ட் பண்ணணுமா? எப்படி பண்றது? 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு சொல்லு. 1 ஆம்பியர் equals to 10 பவர் 6 மைக்ரோ ஆம்பியர். மைக்ரோ ஆம்பியர். 0.002a equal to 0.002 into 10 power 6 microampere. மேல போனா என்ன வருது? equals to 2 into 10 power -3 into 10 power 6 microampere. microampere equals to -3 -6 போனா வெறும் +3 வந்துரும் இந்த இடத்துல. ஓகே, 2 into 10 power 3. 10 power 3 என்ன சொன்னோம்? 1000 சொன்னோமா? 2 into 1000
2 into 1000 10 power 3 என்னன்னு சொன்னோம் 1000 சொன்னோமா இங்க பாரு 10 power 3 என்னது 1000 10 power 3 என்ன 10 into 10 into 10 3 times multiply பண்ணோம் 10 into 10 எவ்வளவு 100 into 10 எவ்வளவு அதுதான் அங்க வருது 2 into 1000 equal to 2000 மைக்ரோ ஆம்பியர் இதுக்கு பேர் என்ன மைக்ரோ m போட்டா மில்லி இது மாதிரி சிம்பல் போட்டா மைக்ரோ ஓகே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஓகே v electrical charges need energy to push them along the circuit இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு என்ன வேணும் you need some energy இல்லையா அதுக்கு அது புஷ் பண்றதுக்கு வேணும் இல்லையா வாட்டர் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஹையர் டு லோயர் கரெக்டா வாட்டர் என்ன பண்ணும் கீழ இருந்து மேல போகுமா மேல இருந்து கீழே வரும் எஸ் வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் higher to lower similarly electric charge always flow from one point at the higher potential to the point at lower potential higher potential இருந்து lower potential க்கு போகும் the electric current can flow only when there is a potential difference எல்லா இடத்துலயும் அப்படிதான் இப்போ ஏர் டைட்டான இடத்துல இருந்தா ஏர் லோவா இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகும் அதே மாதிரி வாட்டர் ப்ரெஷர் அதிகமா இருந்தா வாட்டர் ப்ரெஷர் கம்மியான இடத்துக்கு ஃப்ளோ ஆகும் ஹைல இருந்து லோவுக்கு அதே மாதிரிதான் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் எப்படின்னா டைட்டா இருக்கிற இடத்துல இருந்து லோவான இடத்துக்கு போகும் the electric current can flow when there is a potential difference அழுத்தம் கம்மியா இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகும் ஓகேவா அதான் பீடின்னு சொல்லுவாங்க the potential difference between any two points in the circuit is the amount of energy needed to move one unit of electric charge from one point to other the potential difference என்னன்னு சொல்றோம்னா பீடின்னு சொல்றோம் potential difference என்னன்னு சொல்றோம் potential difference ஓகேவா between any two points இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கோ any two points இந்த இடத்துல அதிகமா இருக்கு இந்த இடத்துல கம்மியா இருக்குன்னா இங்க இருந்து இங்க போகும் இங்க அதிகமா இருக்கு இங்க கம்மியா இருக்குன்னா இங்க இருந்து இந்த இடத்துக்கு போகும் potential difference ஓகேவா needed to move one unit of electric charge from one point to other okay unit of potential difference unit of potential difference did you ever notice the precautionary board while crossing the railway track and electrical transformer what are the word high voltage denotes voltage this is a new word correct இந்த மாதிரி ஒரு போட்டுப்பாங்க voltage yes ஓகேவா ரைட்டிங்கவா the term mentioned in the board volt is the measurement of electric potential difference the term mentioned in the board volt is the measurement for the electric potential difference electric potential difference என்னன்னு சொல்றோம் நம்ம volt the standard unit of potential difference is volt what is the SI unit of potential difference by SI unit of potential these words are important papa the standard unit of potential நான் சொல்றது அப்படியே சொல்லு அதுதான் வேர்டை கவனின்னு சொல்றேன் வேர்ட்ஸை கவனிச்சு அந்த வேர்ட்ஸை வந்து புக்ல பார்க்கணும் அப்பதான் கத்துக்க முடியும் difference is voltage potential difference between two points is measured by using device called voltmeter the SI unit of potential difference is volt v அதோட நிறுத்திக்க அப்புறம் potential difference between two points is measured by
using a device called Voltmeter. voltmeter. அம்மீட்டர் பார்த்தோம்ல கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதே மாதிரி டிஃபரன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு வோல்ட் மீட்டர். பாரு, வாட்டர் அட் த டாப் ஆஃப் த வாட்டர்ஃபால் ஹேஸ் மோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே வந்து மோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இங்கிருந்து இங்கே வர வர ஸ்லோவாகிடும். பாரு, வாட்டர் நியர் த பேஸ் ஆஃப் த வாட்டர் ஹேஸ் லெஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரி, the electric current flow from higher potential level to lower potential level is just like the water flow. ஓகேவா? இந்த இடத்துல அழுத்தம் அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல கம்மியாக இருக்கும். பாருங்க, எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டின்னு என்ன? ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகுது இல்லையா, அதுதான் கண்டக்டிவிட்டி. அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டினா தடுக்கிறது. இப்போ கரண்ட்டு இரும்பில் காப்பர்ல எல்லாம் ஃபாஸ்ட்டாக போகுமா? போகும். இரும்புல, அதனால தான் வந்து சுவிட்சில் எல்லாம் கம்பி வச்சு தொடாதன்னு சொல்கிறாங்க. என்ன ஆகும்? ஷாக் அடிச்சிடும். ஆனால் உடன் பீஸில் தொட்டால் ஒன்றும் ஆகாது. புரியுதா? ஆனால் அதுதான் வந்து ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. கரண்ட் ஃப்ளோ வந்து அதில் இருக்காது அப்படிங்கிறது. ஹை ரெசிஸ்டிவிட்டி, லோ ரெசிஸ்டிவிட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கே பாரு, கரண்ட்டுங்கிறது என்ன? எலக்ட்ரிக் ஃப்ளோங்கிறது என்னப்பா? நெகட்டிவ் எனர்ஜி தானே, எலக்ட்ரான் ஃப்ளோ தானே. நெகட்டிவ் எனர்ஜி இப்படி தானே போகும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். பாரு, எலக்ட்ரிக் சார்ஜ் போகுது. இந்த இடத்துல பாரு, எலக்ட்ரிக் காம்பனன்ட் வித் ரெசிஸ்டன்ஸ். அது என்ன ஆகும்? இங்கே ஸ்லோவாக போகும், இங்கே ஸ்லோவாக போகும். இங்கே நிறைய இடம் இருக்கா, ஃபாஸ்ட்டாக போகுமா? இந்த இடத்துல மெதுவாக போகும். அதுதான் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டிவிட்டி. இங்கே பாரு, ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் என்னப்பா? தடுக்கிறது. ரெசிஸ்டன்ஸ்னா தடுக்கிறது. An electric component resists or hinder. Hinder என்ன? தடுக்கிறது, மறைக்கிறது. hinderனா மறை. The flow of electric charge. The electric component resists or hinders the flow of electric charge when it is connected in a circuit. In a circuit component, the resistance to the flow of electric charge is similar to how the narrow channel resists the flow of water. எலக்ட்ரிக் கரண்ட்டு மெதுவாக போகுதா வேகமாக போகுதா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எதுன்னா, அது கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பைப், பெரிய பைப்பாக இருந்தால் நிறைய தண்ணி போகுமா? சின்ன பைப்பாக இருந்தால் குறைந்த தண்ணி போகுமா? அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இங்கே என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் பை ஆம்பியர்னு வரும் அது. ஓகே, the higher the resistance of the component, the higher the potential difference needed to move electric charge through the component. இப்போ என்ன மீனிங் சொல்ல வராங்கன்னா, ரெசிஸ்டன்ட் காம்பனண்ட்டோடைய ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு அதிகமான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தாகணும், அதிகமான வோல்டேஜ் கொடுத்தாகணும். சரியா? we can express resistance as a ratio. இது என்னங்கிறத பார்ப்போம். Resistance of a component is the ratio of the potential difference. Resistance of a component. Componentனா பொருள். சரியா? Resistance of a component is the ratio of the ratio na division. Ratio na division. Ratio of the potential difference across it to the current flow through it. R is equal to voltage divided by I. Current. Voltage is potential difference. Current flow. SI unit of resistance is ohm. SI unit. International standard unit of resistance is ohm. OHM, ohm. Greater the ratio of voltage to I, the greater the resistance. Voltage to I வந்து ஹையர் ஆக ரெசிஸ்டன்ஸும் ஹையர் ஆகிட்டே இருக்கும். பார்க்கலாம். அடுத்தது இதுக்கு பேர் ஒமேகா. இது போட்டால் ஒமேகா. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. என்னது? கண்டக்டிவிட்டி. இது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. கண்டக்டிவிட்டினா எந்த அளவுக்கு போகுது, இது ரெசிஸ்டிவ்னா எந்த அளவுக்கு தடுக்குது. ரெசிஸ்ட்னா என்ன? தடுக்கிறது. ஓகேவா? ஓகே.
கரண்ட் யூஸ் பண்ண மட்டும் தெரியுது, அது எப்படிங்கிறது தான் பாடம். புரியுதா? இந்த லெசனு கரண்ட் யூஸ் பண்றீல்ல, அந்த கரண்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது இருக்கட்டும். அது எப்படி உள்ள என்னென்ன நடக்குது, என்ன எப்படி தயாரிக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ இதில் வந்து டைரெக்டாக ப்ளக் இல்லாமல் போட்டால் என்ன ஆகும்? வெடிச்சிடும்ல. ஃபோனோ டேப்லெட்டோ ஏதோ சார்ஜ் பண்ணும்போது இதுக்கு எவ்வளோ சார்ஜ் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் எழுதி வச்சுருப்பாங்க சார்ஜரில். அதை நான் காட்டுறேன். இப்போ பார்த்தியா? பார்த்தா தான் உனக்கு தெரியும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. Electrical conductivity or specific conductance is a measure of material's ability to conduct an electric current. இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கோ. இந்த ஒயரில் எந்த அளவுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் கண்டக்டிவிட்டி. ஓகேவா? அதை அளக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது, சிக்மா. இட் இஸ் காமன்லி ரெப்ரசன்டட் பை த லெட்டர், இந்த லெட்டர் சிக்மா. The SI unit of electric conductivity is Siemens per meter. என்னது? Siemens per meter. Sigma equal to sigma. Zig. Sigma. தான் இங்க போட்டிருக்கான் பாரு. Sigma. Sigma. அந்த சிம்பல் பேர் என்ன? Sigma. அந்த 9 வந்து படுக்க வச்சு போடணும். 9 இல்லாட்டினா 6 இப்படி அப்படி போட்டா இது 9 இது 6 தான் போடணும்ல. இப்படி போட்டு 6 தான் போடணும். இப்படி 6 இல்லை, இது இப்படி போட்டு பழகு. இது பேரு சிக்மா. சிக்மா இஸ் ஈக்குவல் டு சீமன்ஸ் பை மீட்டர், எஸ் பை எம். ஓகேவா? ஒரு ஒயரோ அல்லது ஒரு ப்ராடக்டோ எந்த அளவுக்கு கரெக்டாக கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு அளக்கணும்ல. இப்போ காப்பர் ஒயராக இருந்தால் ஃபாஸ்ட்டாக போகும், அயன் ஒயராக இருந்தால் கொஞ்சம் மெதுவாக போகும், அலுமினியம் ஒயராக இருந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குல்ல, மெஷர்மெண்ட்டு. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த கண்டக்டிவிட்டி. ஓகேவா? காப்பர் ஹேஸ் மோர் கண்டக்டிவிட்டி தேன் அயன். எப்படி? Copper has more conductivity than iron. அது கீழே கொடுத்துருக்காங்க பாரு, நீட்டா பாரு. காப்பர் அயன் போடவே இல்லை அவங்க. சரி, ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டினா தடுக்கிறது, எந்த அளவுக்கு தடுக்கும். Electrical resistivity, also known as specific electrical resistance or volume resistivity, is a fundamental property of a material that quantify how strongly the material opposes the flow of electric current. ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை எந்த அளவுக்கு ஒரு பொருள் தடுக்குது அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஒரு பொருள் எலக்ட்ரிக் ஃப்ளோவை எந்த அளவுக்கு தடுக்குது, இது வந்து எந்த அளவுக்கு கண்டக்ட் பண்ணுது, எந்த அளவுக்கு ஃப்ளோவை வந்து அலோ பண்ணுது. எலக்ட்ரிக் ஃப்ளோ, எலக்ட்ரிக் எனர்ஜி சார்ஜஸ் போகணும்ல. எலக்ட்ரிசிட்டின்னா என்ன? எலக்ட்ரான் மூவ் ஆகிறது தானே, எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ் ஆகிறது தானே. எந்த அளவுக்கு மூவ் ஆகும்? நல்லா மூவ் ஆகுது. எந்த அளவுக்கு தடுக்குது அதெல்லாம் இருக்குல்ல. எந்த அளவுக்கு மூவ் ஆகுது, மூவ் ஆக அலோ பண்ணுது அப்படிங்கிறது எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி. அதனுடைய எஸ்ஐ யூனிட் சீமன்ஸ் பர் மீட்டர். எந்த அளவுக்கு தடுக்குது அப்படிங்கிறது இது போட்டுக்காம that quantifies strongly that the SI unit of electric resistivity is ohm meter. Yes, ohm meter. per ohm. இப்படி போட்டா இங்க பாரு, இப்படி ஓம் மீட்டர். ஒரு டேஷ் போட்டு அப்படி ஒரு வளைவு போட்டு மறுபடியும் ஒரு டேஷ் போட்டு சீமன் போட்டு கப்பு ஓம் மீட்டர். இங்க பாரு, ஒவ்வொன்றுக்கும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. அவங்க ஒன்லி 4 மெட்டீரியல்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. சில்வர், காப்பர், அனீல்டு காப்பர், அலுமினியம். அலுமினியம் அலுமினியம் முதல்லலாம் ஒயர் வந்து அலுமினியம் ஒயர் தான் போட்டாங்க. இப்போதான் காப்பர் ஒயர் போடுறாங்க. இதெல்லாம் காப்பர்.
அந்த ஒயர் எடுத்து பாரு, காப்பர் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே தானே? சரி. இப்போ ஃபஸ்ட்டு சில்வர்னா என்ன? வெள்ளி. நீ கால் கொலுசு போட்டிருக்கில்ல, அதுலேயும் ஒயர் பண்ணலாம். இதுலேயும் ஒயர் பண்ணலாம். இது கம்பியாக பண்ணால் ஒயரு. எலக்ட்ரிசிட்டி, ஹை எலக்ட்ரிசிட்டி. இங்கே பாரு, இதனுடைய ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ பாரு. முதல்ல கண்டக்டிவிட்டி பாரு. கண்டக்டிவிட்டி இட் அலோஸ் ஃபாஸ்ட். கண்டக்டிவிட்டி Siemens per meter at 20 degrees C, 6.3 T into 10 power 7. அவ்வளோ ஒரு செகண்டுக்கு அவ்வளோ தூரம் போயிடும். ஒரு செகண்டுக்கு அவ்வளோ தூரம் போகும். காப்பர் என்ன பண்ணும்? அதை விட கொஞ்சம் கம்மி, 5.98 into 10 power 7. அன்னில்டு காப்பர் எவ்வளவு? 5.80 into 10 power 7. அலுமினியம் எவ்வளவு? 3.5 into 10 power 7. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அலுமினியம் வந்து கொஞ்சம் மெதுவாக கண்டக்ட் பண்ணும், சில்வர் வந்து ஃபாஸ்டாக கண்டக்ட் பண்ணும். எப்படி? ஓகே, இங்கே பாரு. இப்போ இது மாதிரி ஒரு ஸ்லோப்பு இருக்குப்பா. இது மாதிரி ஸ்லோப் இருக்கு. இந்த இடத்துல தண்ணி ஊற்றுற, இங்கே வரத்துக்கு மெதுவாக வருமா? வருமா? ஒரு ஸ்பீடில் வருமா? சரி. இதே வந்து நான் இப்படி வைக்கிறேன், இங்கே தண்ணி ஊற்றுறேன், என்ன ஆகும்? உடனே வருமா? அப்ப எவ்வளவு நேரம் அது? இது ஃபாஸ்டா இருக்கும், இது ஸ்லோவா இருக்கும்ல. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, அலுமினியம்ல ஸ்லோவா இருக்கும், சில்வர்ல ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்க பாக்குறது. அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டின்னு என்ன? தடுக்கிறது. எப்படி? தடுக்கிறது. சில்வர்ல வெரி லோ, 1.59 into 10 power minus 8. மைனஸ் போட்டாவே என்ன அர்த்தம் சொன்னேன்? லோன்னு சொன்னா மைனஸ் பவர்ல போட்டாவே லோ அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. காப்பர்ல எவ்வளவு? 1.68 into 10 power minus 8. அன்ஈல்டு காப்பர்ல எவ்வளவு? 1.72 into 10 power minus 8. அலுமினியம் எவ்வளவு? 2.82 into 10 power minus 8. இதுலேருந்து என்ன தெரியுது? அலுமினியம் வந்து மோர் ரெசிஸ்டன்ஸ் தேன் சில்வர். ஓகேவா? மோர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் மெதுவாக எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது. லெஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் ஃபாஸ்ட் எலக்ட்ரான் இருக்கு. புரியுதா? ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் எலக்ட்ரான் ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரான் ஃப்ளோ ஸ்லோவாக இருக்கும். அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ரைட். த அனலாகி ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வித் வாட்டர் ஃப்ளோ. வாட்டர் ஃப்ளோவோட மேட்ச் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு. An electric current is flow of electron through a conductor. கண்டக்டர்னா என்ன? எந்த வழியா அது போகுது? யூஸ்வலாக எந்த வழியா போகும்? கரண்ட் எந்த வழியா போகும்? எந்த வழியா போகும்? லைட்டுக்கு போகுது. சரி, லைட்டுக்கு எந்த வழியா போகுது? ஒயர். எந்த ஒயரு? எலக்ட்ரிக் ஒயர். எலக்ட்ரிக் ஒயர் தான் இங்க சொல்றாங்க பாரு. An electric current is the flow of electrons through a conductor. அதுக்கு பேர் தான் கண்டக்டர். இந்த ஒயர் பேர் தான் கண்டக்டர். எத்தனை கேள்வி கேட்கறேன், கரெக்டா பதில் வந்துருச்சு பாரு. ஒயர் லைக் ஏ காப்பர் ஒயர். We can't see electrons. கண்ணில் பார்க்க முடியுமா? However, we can imagine the flow of electric current in a wire like a flow of water in a pipe. ஒரு பைப்ல வாட்டர் எப்படி போகுதோ அது மாதிரி நம்ம திங்க் பண்ணிக்கணும். அது மாதிரி திங்க் பண்ணிக்கணும். இப்போ சுவிட்ச் போட்ட உடனே இந்த இடத்துல இருந்து அது அப்படியே போயிட்டு வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி போகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து கண்டக்ஷன். ஓகே, ரைட். லெட் us see the analogy of flow of electric current with a water flow. Okay, water flowing through pipes in pretty good mechanical system, that is lot like electric circuit. Water போறது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மாதிரி தான். The mechanical system consists of a pump pushing water through a closed pipe. Closed pipe என்ன? மூடிதான் இருக்கு பைப்பு.
அது நீ என்ன பண்ணுற, இப்படி போட்டு பைப் திருப்பி விட்டா அந்த தண்ணி வந்து அந்த பைப் வழியாக எங்கெங்கே கொண்டு போறியோ அங்கெல்லாம் வருதா? வாட்டர் எப்படி போகுது அப்படி தானே, பைப் வழியாக எங்கே வேணாலும் கொண்டு போய் போகுது இல்லை? அதே மாதிரி தான் இதுவும். இமேஜின் த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் சிமிலர் டு த வாட்டர் ஃப்ளோ த்ரூ த பைப். த ஃபாலோயிங் பார்ட்ஸ் ஆஃப் டூ சிஸ்டம்ஸ் ஆர் ரிலேட்டட். என்னென்னு பாரு. த பைப் இஸ் லைக் த ஒயர். எப்படி? Pipe is like the wire in the electric circuit and pump is like a battery. Pump is like a battery. அல்லது switch. batteryனா ஒன்றும் கிடையாது, இப்போ அங்கிருந்து வர்றதும் பேட்டரி தான். ஓகே. The pressure generated by pump drives the water through the pipe. The pressure is like voltage generated by the battery which drives electrons through the electric circuit. Suppose there are some dust and rust. இப்போ பைப்பில் வந்து டஸ்ட் அண்ட் ரஸ்ட் இருந்துச்சுன்னா plug up the pipe and slow the flow of water. கரெக்டா? பைப்புக்குள்ள மட்டெல்லாம் இருந்துச்சுன்னா தண்ணி ஃபாஸ்ட்டாக போகுமா? அடைச்சிக்கும். கரெக்டா? அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். இங்கே பாரு, மோர் ப்ரெஷர் வருமா அதனால? இங்கே பாரு, சப்போஸ் there are some rust in the plug up the pipe and slow the flow of water, creating a pressure difference from one end to other end of the pipe. In similar way, the resistance in the electric circuit resists the flow of current and creates a voltage drop from one end of the current, one end to the other. Energy loss is shown in the form of heat across the resistor. சூடாயிடும் அப்படிங்கிறாங்க. சூடாதில்ல, அதுக்கு காரணம் அதுதான். சூடாகும், அதை தொட்டா தெரியும். அது இல்லை, this one you will feel the heat. Can you? This one. Yes, you feel the heat. There. Here. Don't touch that one. Can you feel the heat? Okay. See here, current water analogy. See, more water current. அப்போ more water current, இங்கே less water current. more waterனா நிறைய வருதா, less waterனா கம்மியாக வருதா? more electric current கொடுத்தா நிறைய போகும் ஃபாஸ்ட்டாக, lessனா மெதுவாக போகுமா? அதுதான் இங்கே. source of electric current, electrochemical cells and electric cells. source of electric current எங்கிருந்து வருது அப்படிங்கிறது அது. Or an electric cell is something that provides electricity to different devices that are not fed electricity or easily by the supply of electricity. என்ன சொல்றாங்க? An electric cell is something that provides electricity to different devices that are not fed directly or easily by the supply of electricity. செல்லுங்கிறது என்ன? அதில் ஆல்ரெடி கரண்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். அதில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கும். டைரெக்டாக கொடுக்க முடியாத சில டிவைசஸ்க்கு அதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக தான் பேட்ரி அல்லது செல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, வாட் இஸ் ஆக்டிவிட்டி? Shall we produce electricity at our home? Materials required zinc and copper electrode, a light bulb, connecting wire and fruit such as lemon, orange, apple, grape and banana. Copper, banana கூட electricity தயாரிக்கலாம். Set up a circuit as shown in the figure. Note the brightness of the bulb when the circuit is connected to the lemon. Repeat the same procedure for different fruits. ஓகேவா? ஜிங்க் பிளேட்லாம் எங்கே கிடைக்கும்? காப்பர் எலக்ட்ரோட், ஜிங்க் எலக்ட்ரோட்லாம் எங்கே கிடைக்கும்? கடையில் கேட்டு பார்க்கலாமா?
repeat the experiment with other foods. Okay, we will see. In addition to the electrochemical, we use electrothermal source for generating electricity for large scale use. Electrochemical use பண்ணலாம் இல்லைன்னா electrothermal use பண்ணலாம். It has two terminals. When electric cells are used, the chemical reaction have taken place inside the cell, which produces charge in the cell. Okay, leave it. That is a different thing. Primary cell, secondary cell. Primary cell, dry cell. Secondary cell என்னது? Lithium cylindrical cell. இதுதான் நம்ம பேட்டரி யூஸ் பண்றோம். பட்டன் செல் இது எங்க யூஸ் பண்றோம் சொல்லு பார்க்கலாம். பட்டன் செல் வாட்ச்ல எல்லாம் யூஸ் பண்றோம். கம்ப்யூட்டருக்குள்ள எல்லாம் இந்த செல் இருக்கும். எஸ், வாட்ச்ல பாத்திருக்கியா? அந்த வாட்ச் எடை எஸ். இதை கழட்டினா சின்னதா ஒரு செல் வரும். இதுதான் அது. நான் வாட்சு குன்னூர்ல போய் செல்லு மாத்துங்க ஓட மாட்டேங்குதுன்னு சொல்றோம்ல, இதுதான். இந்த கிளாக்குக்கெல்லாம் மாத்துறது இது. அதுதான் நீங்க பாக்குறது. பேட்டரி செல் பாக்குறீங்களா? இந்த மாதிரி இருக்கிறதும் பட்டன் செல் இருக்குல்ல, அந்த பட்டன் செல் தான் வந்து வாட்சுக்கெல்லாம் யூஸ் பண்ணும். வாட்ச் எப்படி ஓடுது? பேட்டரி எங்க இருக்கு? எந்த பேட்டரி? இந்த கிளாக் சொல்ல, வால் கிளாக் சொல்லல, கையில கட்டுற வாட்சுக்கு இதுதான் போடுவாங்க. பட்டன் இதுதானே போடுறோம், இந்த பேட்டரி தானே போடுறோம். சரி, இப்போ ஆல்கலைன் செல்ஸ், ஆட்டோமொபைல் பேட்டரி. இப்போ ஆட்டோமொபைல்ல இருக்கிறது என்னதுன்னா இது. ஆட்டோமொபைல்னா என்ன? வண்டிங்கள்ல எல்லாம் இருக்குல்ல. என்னுடைய ஸ்கூட்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இப்படி தொட்ட உடனே எங்க என்ன வேலை செய்யுது சொல்லு? பேட்டரி. இதுவும் பேட்டரின்னு தான் சொல்றோம், இதுவும் பேட்டரின்னு தான் சொல்றோம். ஆனா இந்த பேட்டரி பெருசா இருக்கும். இது ஆல்கலைன். இதுவும் இந்த பேட்டரியும் சில இதுல யூஸ் பண்ணுவாங்க. சில பர்பஸ்க்கு இந்த ஆல்கலைன் பேட்டரிங்கிறதும் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு பேட்டரிஸ் இருக்கு பாத்தியா? அதுவும் யூஸ் ஆகும். அதுவும் பிரைமரி செல்னு சொல்லுவாங்க. அதுவும் இருக்கு நிறைய. ஓகேவா? பெருசா இருக்கும். நாங்கெல்லாம் ஸ்கூல்ல செல்லுலாம் செஞ்சே இருக்கோம். எப்படி அந்த உள்ள இருக்கிற ராடு எல்லாம் எடுத்து வெளியே வச்சு கெமிக்கல் பண்ணி செஞ்சோம் நாங்க உன்னோட வயசுல லேபரேட்டரியில. நாளைக்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்க்கலாம். ஓகேவா?